சொல்லுதல் யாருக்கும் எளிய அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல். எந்த ஒரு எண்டிவர் எடுத்துக்கிட்டாலும் இதை நான் ஈஸியா பண்ணிடுவேன், இட் கேன் பி பாசிபிள், இட் கேன் பி டன், இதெல்லாம் நான் பண்ணிடுவேன் அசால்ட்டு அப்படின்னு வாய் வார்த்தையில யாரு வேணாலும் ஈஸியா பேசலாம். ஆனா சொன்னதை சொன்ன மாதிரியே செஞ்சு காட்டுற சக்தி, அந்த நம்பகத்தன்மை, அந்த திராணி ஒரு சிலர்கிட்ட தான் இருக்கு. அது ரொம்ப ரேரான விஷயம்னு வள்ளுவர் சொல்றாரு. இன்னைக்கு நம்ம பாக்குறோம் பிசினஸ் வேர்ல்டுல, நட்பு வட்டத்துல, உறவுகள்ல, எல்லாத்துலயும் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பாத்துக்கிறேன், நான் இருக்கேன்ல அப்படின்னு நம்பிக்கை கொடுக்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனா அவங்களுடைய அவுட்புட் என்ன, சொன்ன மாதிரி அவங்க செஞ்சாங்களான்னு பார்த்தா ரொம்ப அரிதான விஷயமா இருக்கு. பல இடங்கள்ல நீங்களே உங்க லைஃப்ல ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க, நம்பி ஏமாந்திருப்பீங்க. இந்த அனுபவங்கள் எல்லாம் சேர்த்துதான் வாழ்க்கை அப்படின்ற ஒரு அற்புதமான பயணம். இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல், அதே வள்ளுவர் சொல்றாரு. இந்த விஷயத்த இவன் கரெக்டா பண்ணிடுவான் அப்படின்னு அனலைஸ் பண்ணி, அவனுடைய அவுட்புட்டை பார்த்து, இத்தனை வருஷம் ட்ராக் ரெக்கார்டை பார்த்து, அவனுடைய பர்சனாலிட்டியை அதை ஜட்ஜ் பண்ணி நீங்க அவங்கிட்ட அந்த பொறுப்பை ஒப்படைக்கணும். அப்பதான் அது வெற்றியா நடக்கும். அந்த விஷயம், அந்த நம்பகத்தன்மை, அது ரொம்ப அரிதான விஷயமா மாறிக்கிட்டே இருக்கு நாளுக்கு நாள். எனவே சொல்ற வார்த்தையை காப்பாத்துற ஒரு பர்சனா நீங்க இருங்க. சொல்ற வார்த்தையை காப்பாத்துற ஒரு பர்சன் கிட்ட மட்டும் பொறுப்புகளை ஒப்படைங்க. அது மட்டும்தான் வெற்றி, நிரந்தர வெற்றியை தரும். நன்றி.